ஸோ ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போ எஸ்எஸ்சி 2025க்கான ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஃபிசிக்கலில் வந்து இந்த வாட்டி RFID அப்படின்றத எட்டு வந்திருக்காங்க. புதுசாக அட்டன் பண்ண போகிறவங்க தெரியாது. ஆல்ரெடி ஃபிசிக்கல் வந்து RFIDயில் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணியிருங்களுக்கு அதோடைய எப்படி இருக்கும் என்னன்றது தெரியும். ஸோ RFIDனா எப்படி இருக்கும், அதை எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்கல் பண்ணி நம்ம வந்து ரன்னிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றது அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ உள்ளே போனவுடனே என்ன நடக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு மேப் இருக்கும். இந்த மேப்பில் எப்படி நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனவுடனே உங்களோட எப்படி செக் பண்ணுவாங்க, ஸோ நீங்கள் உள்ளே மோடி முடிச்சுட்டு வெளியே வர வரையும் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட ஃப்ரெண்ட் யாராவது SSGக்கான ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த RFID எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அட்டன் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து ஆவடி சென்னையில் தான் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ உள்ளே வந்து நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியே ஒரு போர்டில் வந்து உங்களுடைய சீரியல் நம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வந்து அந்த இடத்துல அட்மிட் கார்டு வருதோ அத்தனை பேருடைய ரோல் நம்பர், அவங்களுடைய சீரியல் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அதில் இருக்கும். உங்களுடைய சீரியல் நம்பர் எது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனதுமே 4 AM வந்து ரிப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிஃபோராக ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பிஃபோராக போயிருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனதுமே உங்களுடைய சீரியல் நம்பர், உங்களுடைய அட்மிட் கார்டை செக் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரி ஆக விடுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேட்ச் வைஸாக வந்து தனித்தனியாக பிரிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த RFID இருக்கிறதுனால ஒரு பேட்சுக்கு எத்தனை பேர் வந்து ஓட விடுவாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக தெரியாது. ஃபஸ்ட் நாள் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். நான் ஃபஸ்ட் நாள் அட்டன் பண்ண உடனே அதோடைய ஃபீட்பேக் நான் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாள் அட்டன் பண்ணுறவங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆக போவோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரி ஆனதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அதை செக் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த RFID ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய செஸ்ட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த செஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சிப்பில் வர RFID 2 காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதில் ஒரு சென்சார் இருக்கும். 2 காலிலுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உங்களோட செஸ்ட் நம்பர். இது எல்லாமே பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் உங்களோட செஸ்ட் நம்பர் இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த செஸ்ட் நம்பரில் இந்த பேட்சில் நீங்கள் தான் ஓடனீங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக தெரியும். ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த சென்சாரை வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக உட்கார வைப்பாங்க. ஒரு பேட்ச் ஃபுல்லாக வந்து அந்த RFID இது எல்லாமே மேட்ச் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கிரவுண்டுக்கே போவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா RFID முடிச்சதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு போகிறது. இதுக்கு முன்னாடி இப்போ போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு RFID ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை கிரவுண்டில் போயிட்டு உங்களை ஓட வைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஓட வச்சுட்டதுக்கப்புறம் தான் ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க. போன வாட்டி இந்த மாதிரி நடந்ததுனால இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட்டு ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் செக் பண்ணுவாங்களா, இல்லை வந்து ஃபிசிக்கல் PST கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலை கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியாது. நான் முதல் நாள் ஃபீட்பேக் அப்புறம் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த நாள் போகிறவங்க அதுக்கு ப்ரிப்பராக போங்க. ஸோ எது இருந்தாலும் சரி நம்ம வந்து கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டர் ஃபிசிக்கல் நடந்தது ஆவடியில். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் இருந்தது, அதுக்கப்புறம் தான் ஹைட் வெயிட் செக் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு பேட்ச் ஃபுல்லாக உட்கார வச்சதுக்கப்புறம் ஸோ உங்களை நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளே எப்படி அந்த கிரவுண்டில் வந்து சென்சார் வச்சுருப்பாங்க அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு கீழே ஒரு மேட் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு மேட் ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கம் வந்து இந்த மஞ்சள் கலர் பெட்டி மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சென்சார். ஸோ இந்த சென்சாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் காலில் கட்டிருக்கிற சிப்பில் வந்து நீங்கள் இந்த மேட்டில் வந்து நீங்கள் எப்போ வந்து இந்த மேட்டை டச் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களோட டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும், டைம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 50 பேர் விடுறாங்க அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ 50 பேர் விடுறாங்க அப்படின்னா 50 பேரும் ஒரே டைமில் விட மாட்டாங்க, ஒவ்வொருத்தராக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எனக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரே டைமில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 24 நிமிஷம் எல்லோரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டைம் வச்சுருவாங்க. 24 நிமிஷத்துக்குள்ளே வரவங்க எல்லாருமே செலக்ட் ஆகிருந்தோம். ஆனால் அந்த RFID இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வந்து அந்த மேட்டை டச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட டைம் வந்து கால்குலேட் ஆகும். உங்களுக்குன்னு தனி டைம் இருக்கும், உங்களுக்குன்னு தனி பேஸ் ஓடுவீங்க. ஓகேங்களா? அதனால் முன்னாடி ஓடுறவங்க வந்து வேறு ஒரு பேஸில் ஓடிட்டுருப்பாங்க. அதனால் நீங்கள் முன்னாடி ஓடுறவங்கள இந்த RFID இருக்கிறதுனால அதை நீங்கள் வந்து மைண்டில் வந்து இருக்கவே கூடாது. ஓகேங்களா? நீங்கள் ஓடிட்டு இருக்கிறது தான் உங்களோட டைம். முன்னாடி ஓடுறவங்களோ சரி இல்லை பின்னாடி ஓடுறவங்களோ சரி, ஸோ உங்களோட டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் வந்து ஓடிட்டுருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு முன்னாடி 2 செகண்டுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடியே வந்து
ஓடிட்டு இருப்பார் உங்களோட, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மேட்டை டச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களோட டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து 1600 மீட்டராக இருந்தால் அது வந்து 4 ரவுண்டு ஓடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் சென்சார் வந்து அதில் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். அது நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஸ் வந்து ஓடும்போதும், ஒவ்வொரு லேப்ஸ் ஓடும்போதும் அதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒரு லேப்ஸ் வந்து எத்தனை செகண்ட்ஸில் ஓடி, எத்தனை நிமிஷத்தில் ஓடி இருக்கீங்க அப்படின்றத. ஸோ இது வந்து 5 கிலோமீட்டர் அப்படின்றதுனால ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு பேஸ் மாதிரி லேப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களா அப்படின்றது தெரியாது. நாள் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து 5 கிலோமீட்டர் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நீங்கள் ஒவ்வொரு எத்தனை லேப்ஸில் ஓடிட்டுருக்கீங்க அப்படின்றத லேப்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியாது இந்த 5 கிலோமீட்டருக்கு. ஸோ இந்த சென்சார் வந்து இந்த மேட்டை நீங்கள் முடிக்கும் போதும் இதே மாதிரி ஒரு மேட் இருக்கும், அந்த சென்சார் இருக்கும். நீங்கள் இதே இடத்துல எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துல தான் கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த மேட்டை டச் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த டைம் வந்து 24 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஓடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆகுறீங்க. அதாவது 1 மில்லி செகண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஓடி இருந்தாலும் டிஸ்குவாலிஃபை ஆகிருவீங்க, ஓகேங்களா? நீங்கள் ஓடி முடிச்சதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து உட்கார வைப்பாங்க. எல்லாருமே ஒன்றா தான் உட்கார வைப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 24 நிமிஷத்துக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே ஒரு லிஸ்ட்டு வந்துடும், ஓகேங்களா? இந்த சென்சார் இருக்கிறதுனால இந்த 24 நிமிஷத்துக்குள்ளே யாரெல்லாம் செலக்ட் ஆகிருந்தீங்களோ அந்த பேட்சில் அவங்களுக்குன்னு குவாலிஃபை ஆனவங்க தனி லிஸ்ட் வரும், நாட் குவாலிஃபை ஆனவங்க தனி லிஸ்ட் இருக்கும். குவாலிஃபை ஆனவங்கள தனியாக பிரிச்சுருவாங்க, நாட் குவாலிஃபை ஆனவங்க தனியாக பிரிச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த RFID ப்ராசஸ் இருக்கும், ஓகேங்களா? இது பெருசாக எதுவும் புதுசாலாம் இருக்காது. இது இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட் டைம் கால்குலேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி வருஷம் ஓடிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த வருஷம் அதே டைமில் ஓடுறவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வாட்ச் கட்டிட்டு போக விடுவாங்களா அப்படின்றத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவாங்க, கட்டிட்டு போக விட மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போகலாம், ஓகேங்களா? ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியில் வாட்ச் அலௌடு இல்லை தான், பட் வந்து தெரியாமல் வந்து கட்டிக்கிட்டு ஓடிட்டு தான். ஈவன் நானே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தனியாக வந்து கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து கரெக்டாக நான் அந்த மேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 செகண்டுக்கு முன்னாடி நான் அந்த வாட்சில் வந்து நான் எக்ஸாக்டாக வந்து டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி முடிக்கும் போதும் அதே மாதிரி தான், முடிக்கும் போதும் 2 செகண்ட் நான் வந்து எக்ஸ்ட்ரா முடிச்சிருந்தேன். ஆனால் வந்து அந்த RFIDயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குவாலிஃபைட் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து சிக்னேச்சர் போடுவீங்க, எவ்வளோ லேப்ஸ் ஓடி இருக்கீங்க, அதாவது எவ்வளோ நிமிஷம் நீங்கள் ஓடி இருப்பீங்க அப்படின்றத அதில் போட்டிருக்கும். நான் அதை நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ண டைமுக்கும் அதில் வந்து ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இருந்தது. ஏன்னா நான் 2 செகண்டுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த மேட்டுக்கு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மேட்டுக்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வாட்ச் கட்டிட்டு போக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்ச் கட்டிட்டு ஓடினா மட்டும்தான் எனக்கு வந்து நான் எவ்வளோ டைமில் ஓடிட்டுருக்கேன் அப்படின்றத தெரியும். அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக விடாமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் அந்த ஜிடி நின்றுருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து சொல்லுவாங்களா அப்படின்றது தெரியல. இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி சொன்னாங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ டைமில் ஓடிட்டுருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம பாடி ஓடிட்டுருப்போம். ஆனால் வாட்ச் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்மியான பேஸில் ஓடிட்டுருக்கோம். 16 மினிட்ஸில் இந்த கிலோமீட்டர் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓடிட்டு இருந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ஆனால் அந்த RFID இருக்கிறதுனால எதுவுமே தெரியாது, நம்ம பாட்டு ஓடிட்டுருக்கோம். இது ஒரு மட்டும் தான் இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜே, ஓகேங்களா? ஆனால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா? வாட்ச் கட்டிட்டு ஓடுறதை தாண்டி நம்ம வந்து இவ்வளோ நிமிஷத்தில் ஓடுவோம் அப்படின்றத தாண்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ உள்ளே இருக்கிற எல்லாருமே அந்த பார்த்துக்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டுருப்பாங்க. அவங்க வந்து என்ன டைம் ஓடிட்டுருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து நீங்களாகவே ஓட மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். 24 மினிட்ஸுக்கு முன்னாடியே இங்கேவே நீங்கள் வந்து டைமிங் வச்சுட்டு போனீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அதுவும் இந்த RFID இருக்கிறதுனால எக்ஸாக்ட் 1 மில்லி செகண்டுக்கு நீங்கள் வந்து 24 மினிட்ஸ் 1 மில்லி செகண்ட்ஸில் ஓடி இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிருவீங்க. அதனால் அது ஒரு மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் இங்கேவே வந்து ஒரு 22, 23க்கு முன்னாடி 22, 21 எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபிசிக்கல் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஃபிசிக்கலுக்கான டாக்குமெண்ட் வந்து வேறு எந்த புதுசான எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. ஸோ அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து வேலிட் ஐடி ப்ரூஃப், ஆதார், ஓட்டர், பேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 10 காப்பி இது எடுத்துகிட்டு போனாவே போதுமானது தான். ஸோ 10th மார்க் ஷீட் வேணும்னா அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ வேறு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. ஸோ இதுதான் RFID, புதுசாக எதுவும் கிடையாது, ஓகேங்களா?
வேறு எந்த டவுட் உங்களுக்கு RFID பற்றின டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.